தேங்காய் மூடி உள்ள ஏறி விட போது எதுக்கு நாய் அந்த காத்தி மாச்ச நாய் பைத்தியமா உங்களுக்கு என்ன அடியாச்சு உங்களுக்கு ஏண்டி அருவுக்குதான் உங்களுக்கு என்ன ஒரு பொம்பளை இது ஒரு பெண்ணு இந்த பெண்ணை போட்டு இத்தனை பேர் அடிக்கிற அருவு இல்ல ஏண்டி நான் உங்க வீட்டுக்கு தண்ணி தான் கேட்க வந்தேன் நாங்களா சோறு கேட்டோம் நானே சோறு கேட்டேன் ஏண்டா ஏண்டி நாங்க உங்க வீட்டுக்கு வர முன்னாடியே நீ சொல்லிக்கலாம்ல ஏன்னா பிள்ளையில வரடி வரடி என்று சொல்லிக்கலாம் ஏண்டி மைந்தனில்லா வீட்டுல நான் சோறு சாப்பிட்டா அந்த மண் புழுவுக்கு சமமா நீ எத்தனை பிள்ளை பெத்த நீ மேல அடிக்காதடி தெய்வ கண்ணுங்க எப்படி கல்யாணம் பண்ண என்ன இருக்கு இறக்கறதான வச்சு சோறாக்கி போட முடியும் என்னடா என்னடா பாக்குறிய டீ உனக்கு ஷவர் மாதிரி அடியே நாங்க வந்து உங்ககிட்ட என்ன கேட்டோம் தண்ணி தேவமா இருக்குது பச்சை தண்ணி மட்டும் தானே குடுன்னு சொன்னோம் நீ தானே சாப்பாடு செஞ்சு சாதம் போடுறமா நீ தானே நீ சொன்ன அப்பயே சொல்லிருந்தா நாங்க அப்படியே வாசப்படிக்கு கால் எடுத்து வைக்காத அப்படியே போயிருப்போமே ஏண்டி உனக்கு பிள்ளை இருக்கிறது தெரியாது ஒரு பிள்ளை பெக்க முடியாது ஏண்டி இத்தனை நாளா புருஷாதான் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இல்லாம உன் வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாவாது நானா இந்நேரம் இருந்திருந்தனா வச்சுக்க அப்படியே இந்தாண்ட போயிட்டு இந்தாண்ட வந்தனா வச்சுக்க அப்படியே 4-5 பிள்ளை அப்படியே பேத்து போட்டுருப்பேன் அவனுக்கு ஊருக்கு ஒரு பிள்ளை நான் பேப்பண்டா தேவடியாங்கிறது ஏண்டா அப்படி போயாவது நான் பிள்ளை பெத்திருப்பேன்டா இது ஒண்ணுமே இல்லாத வரடி ஏண்டி இவன் செத்த புல்லு போட்டு கொள்ளுக்குமா ஏண்டி அவ வானத்துல கருவண்டனாலும் இவ வயிற்றுல கருவண்டல் இந்த தேவடியா முண்டைக்கு ஏண்டி அப்பயே சொல்லிருக்கா நாங்க வந்து சாப்பிட்டு இருக்குமா ஏண்டி நாங்களும் தெய்வலோத்து கன்னிக பிள்ளை இல்லாத வீட்டுல சாதம் சாப்பிட்டுட்டு போனா அந்த தெய்வ லோகத்துல எங்களை ஏத்துப்பாங்களா ஏண்டி எங்களை ஏத்துப்பாங்களா என்ன அடிக்க வேண்டாமா ஏண்டி வீட்டுக்கு தான் நாங்க வந்தோம் சோறு கேட்ட மாதிரி நீ ஏத்தா வான்னு சொல்லி சோறு பாட்டேன் சோறு போடுறப்பயாவது சொல்லிக்கணுமா சொல்லிக்கூடாதா அம்மா எங்க வீட்டுல பிள்ளை இல்லன்னு சொல்லியிருந்தா நாங்க உங்க வீட்டுல காலடி எடுத்து வைப்போமா ஐயோ இதுக்கப்புறமே இங்க இருந்தாக்கா இதுக்கப்புறமே இங்க இருந்தா நம்மள அளவுதான் தேவலோகத்துல சேர்த்துக்க மாட்டாங்க பாருங்க அதாவது இப்ப வீட்டு வாசப்படி தொட்டுட்டோம் இந்த மண்ணு கூட மேலோகத்து போக கூடாது பாருடி அந்த ஆகாயத்துல கருவட்டினாலும் சரி அங்கத்துல கருவட்டாம இப்படியே வரடி முண்டியா தண்டி நீ போவ இடத்துல நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படியே மேலோத்து போனா நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க அதாவது இவன் மண்ணி உள்ள விட்டு போட்டு இங்கேல தட்டி விட்டு பார்க்க நான் போறேன் ஒரு சாலம் ஊட்டுவதற்கு குழந்தை இருந்தா அழைத்து வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாவம் பாவம் என்னுடைய பர்ணச்சாரியிலே எனக்கு ஒரு புத்திர சந்தானம் கூட இல்லாமல் போனது எனக்கு ஒரு வயதான் பிறந்தது
இத்தனை அடி உதவி வாங்கியிருப்பா. பாவம் பாவம் பாவம். கடவுளே தலையில இருப்போம். பண்ணவராகப்பட்டவர் தெய்வலோகம் வரவு அங்க போயிருக்கிறாரு. எப்படியாவது அந்த மும்மூர்த்தி தேவர்களிடத்திலே வரம் பெற்று வருவார். வரம் பெற்று வந்தோடனே இதுக்கு ஒரு மைந்தன் பிறக்குந்தாரு. அப்ப சொன்ன சொல்லலாம் வீணா போயிடும். சரிமா, அதனால அவர் வருவரை காத்திருக்கலாம். அப்படியே தெய்வலோகத்திலே பங்கப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் மனைவியாக இருப்பிடத்தில் வந்து விட்டோம். தெய்வலோகத்தில் நடந்தது மனைவியிடத்தில் எடுத்துரைத்தால் சங்கடப்படுவாள். ஆனால் முடிந்த வரணும் தெய்வலோகத்தில் நடந்தது எடுத்துரைக்காமலைக்கு அவ்வளவாக இருப்போம். நடந்து சொல்லக்கூடாது, சங்கடப்படுவாள். என்னங்க தெய்வலோகம் மும்மூர்த்தி தேவர்களிடத்திலே வரம் பெற்று வந்துட்டீர்களா? சுவாமி குழந்தை வர வாங்கி வந்தீர்களா? என்னங்க கண்ணம்மா என்னன்னு தெரியல, என்னைக்கு இல்லாத மன்னவனுடைய முகமாகப்பட்டது ஆடு போல இருக்கிறது. மன்னக வாடாத திருமுகமோ சோர்ந்து இருப்பது காரணம் என்ன? வாடாத திருமுகமானது வாடி இருப்பது போல இருக்கிறது. என்ன நடந்தது? எதை கேட்டவாலும் மன்னவராகப்பட்டவர் பேச மாட்டேங்கிறாரு. மன்னா என்ன சுவாமி நடந்தது? கண்ணே தேவி தெய்வலோகம் சென்று உத்தரச்சந்திரன் வரத்தை பெறுவேறு வருகிறேன் தேவி என்று சொல்லி உத்தரச்சந்திரன் வரத்தோட வந்திருக்கிறான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனா தெய்வலோகத்துக்காகப்பட்டவர் புண்ணியம் செய்தவர் தான் தெய்வலோகத்துக்கு வர வேண்டும். பாவங்கள் செய்தவர் தெய்வலோகத்துக்கு வரக்கூடாது. அப்படி பாவங்களா அப்படி செய்தவர் வந்தால் அடையாளத்திற்கு அழிந்து விட்டது. ஆனால் எழுச்சுந்து போல் இருக்கிறது. என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று தேவரெல்லாம் ஒன்று கூடி யாராவது வெண்ண குறையுள்ளவர் வந்து இருந்தால் எழுந்து நின்று எடுத்துரைத்தார்கள். அந்த வார்த்தைக்கு செவினால் கேட்டு எழுந்து நின்று நான் தான் குறையுள்ளவன் சொல்ல என்னப்பா உனக்கு குறைன்னு கேட்டார்கள். ஆனா எனக்கு இன்றைய குறையினால் நாளை 8 நாள் முதலாகி 60 ஆண்டு காலமாகிறது. 60 ஆண்டு காலமாக இன்று குழந்தைக்கும் நாளை இருக்கும் நாள் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டுகளாக 60 ஆண்டு காலமாகிவிட்டது. உத்தரந்தாலும் கிடையாது. எனக்கு முன்னாடி நாட்டை ஆள்வதற்கு குழந்தை வேண்டும். குழந்தை வரம் பெறுவதற்காகவே தெய்வலோகம் வந்து எடுத்துரைக்க தெய்வலோகத்துக்கு குழந்தை இல்லாதவர்கள் வரலாமா? பாப்பாவை சண்டாளனை
கலக்கமில்லா தெய்வலோகத்தை கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று தேவனெல்லாம் கோவித்துக் கொண்டு ஒவ்வொருவர்களும் சபதம் விட்டு ஓடிவிட்டார்கள். அப்பொழுது தெய்வீகந்திரன் பார்த்தார், தெய்வலோகத்தில் கலக்கப்பட்டு விட்டது, உன்னால தேவனெல்லாம் கோவித்துக் கொண்டு போகிறார், என்ன தேவேந்திரன் நீதியாது, என்ன தேவ சேவை கூட்டியிருக்கிறார் என்று என்னை இழிவு சொல்லாயாக என்று ஆங்கார கோபம் கொண்டு என்னை அணையடிக்கும் சவுக்கலால் அடித்து காலால் எட்டு வைத்து என் முகத்திலே முழிக்காது, தெய்வலோகத்தை கலக்க விடுத்த ஆபாவி சண்டாளனே, நீ உயிரோட வாழ்வதோட நீ சாவதே மேல் என்று என்னை கண்டே தேவி, இந்த பர்ணசாலையிலே சற்று அமர்ந்திரு, தெய்வலோகம் போய் வர வாங்கி வரன்னு சொல்லி போனீங்க. இந்த தெய்வலோகத்திற்கு இந்த பர்ணசாலைக்கு தெய்வலோக கன்னிகள் தண்ணீர் கேட்டு வந்தார்கள். தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லி வந்தார். தண்ணீர் குடிப்பதை விட என்னுடைய பர்ணசாலையிலே உங்களுக்கு சாதம் செய்கிறேன், நீயான சாதம் செய்து நேர்த்தியாக சாதம் செய்கிறேன், பாலான வழி வைத்து உங்களுக்கு பக்குவமா சாதம் செய்கிறேன், மத்தியாக சாப்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்லு சுவாமி. பரிமாறின உடனே அவங்களுக்கு சாதம் முன்பாக தயங்கி நின்றார்கள். அம்மா ஏன் இன்னும் தயக்கம், சாதத்தை உண்ணுங்கள் சொல்லி சொல்லும் பொழுது, அம்மா உங்களுடைய பர்ணசாலையிலே ஒரு குழந்தை இருந்தா அழைத்து வாங்க, நாங்க தெய்வலோகத்திலே ஒரு பிடி சாதமாக குழந்தைக்கு விட்டு விட்டுதான் சாப்பிடுவோம் என்று சொல்லி சொன்னார். குழந்தை இல்லவென்று அவரிடத்தில் எனக்கு மைந்தன் இல்லை என்று சொல்லி சொல்ல உடனே அடித்து உதைத்து சித்திரவாதம் செய்து உன்னுடைய வானத்திலே கருவட்டினால் உன்னுடைய அங்கத்திலே கருவதம் உண்டாது என்று நான் தெய்வலோகத்தில் பங்குபட்டு வென்றேன், நீ உலகத்தில் இருந்து கொண்டு தெய்வீகத்தில் பங்குபட்டு விட்டாய். வானத்திலே கருவட்டி காலம் அங்கத்திலே கருவட்டாலும் சொல்லிட்டாங்க. தேவி, இருவரும் பக்கப்பட்டு நாம மண்ணுலையில வாழ்வதோட சாவதே மேலே ஏன் வாழ வேண்டும். பங்கத்துக்கு ஆளானோம், பங்கப்பட்டு விட்டோம், வயதான காலத்தில் நம்ம இல்லலுக்களாக ஆளாகி விட்டோம். ஒரு பொழுது நம்ம வாழ தகுதவில்லை, நம்ம சாக வேண்டும். நாங்கள் சாவவே மனதிட்டாய். அப்படியா? நான் மனதில் நினைத்தது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இருவருடைய மனதில் நினைத்தது ஒன்றே ஒன்று, ஒன்னா பிள்ளைகளை விட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இல்லையா மண்ணுளில் வாழப்படாது நினைத்தேன். அதையும் நீ நினைத்திருக்கிறாய். இருவரும் சாவம் அடைந்து விட்டோம். ஆனால் பல தொழிற்சாலம் அக்கினி முட்டி அக்னியில இறங்குவது முன்பாக என்ன செய்ய வேண்டும்? காலை மாலை தவறாலும் 3 வேளை சிவனியாக சொல்லி சிவனுக்கே தொண்டு செய்தவல்லவா? அதனால் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு நாம் இருவரும் மாட்டப்படி விடுவோம். அப்படியே அகட்டம். ஓ நமச்சிவாயா.
பாக்கியம் இல்லை என்று ஒன்னாளப்பட்டு சிவபுரான் நோக்கி தனஞ்செய்ய அதே சமயத்தில் வெள்ளகிரி ஆளக்கூடிய கைலாசபுரன் சபைக்கு தர்மம் நடத்தி